ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஜனநாயகன் மூவி ரிலீஸை பற்றி பார்க்குறோம். அதில் என்னென்ன ஸ்ட்ரகிள் இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குது நம்ம ஒரு ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். ஜனநாயகன் படத்துக்காக விஜய் ஃபேன்ஸும் டிவிகே தொண்டர்களும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்ப்போட இருந்தாங்க. இதுவே ஃபஸ்ட்டு ரீமேக் மூவி தான். இதுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது என்ன பிரச்சனைன்னு தெரியல. இது ஆல்ரெடி சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க அந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது. அப்போ ரீமேக் மூவின்றதுனால இதை பார்த்துட்டு என்னென்ன சீன்ஸ் கட் பண்ணணுமோ அந்த சீன்ஸை மட்டும் பேசிட்டு அதை கட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது தானே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் விஜய் மூவினால இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸு, என்ன பிரச்சனை இருக்குது? விஜய் மூவி வந்தாலே பிரச்சனை தான். அதில் எப்பயுமே கேஸ் போடுறது அது வழக்கமாக ஒரு விஷயமாயிடுச்சு. இப்போ ரொம்ப ஓவராக போயிட்டு ரொம்ப அதில் அல்டிமேட்டாக கேஸ் போட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலி பிரச்சனை என்னென்னா, சிபிஎஃப்சின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. அந்த சர்டிஃபிகேட் வாங்கினா எல்லா படமும் கண்டிப்பாக வாங்கிட்டு தான் ரிலீஸ் பண்ணி ஆகணும் இந்தியாவில். அந்த போர்டு அந்த சர்டிஃபிகேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தரணும். அந்த தர வேண்டிய சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை என்னன்னா, இதில் இருக்கிற சீன்ஸ்லாம் கட் பண்ணணும். இதில் ஒரு 27 சீன்ஸ் கட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த 27 சீன்ஸ் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டில் நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க எப்போ அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, சர்டிஃபிகேட்க்கு 18 டிசம்பரில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அது அவங்க ரிப்ளை எப்போ கொடுத்துருக்காங்கன்னா, 22 டிசம்பரில் சில சீன்ஸ்லாம் கட் பண்ணிட்டு கொடுங்க, அப்புறம் நம்ம யூஏ சர்டிஃபிகேட் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எடுத்து சரி எத்தனை சீன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட நாம்ஸ் எடுத்து படித்து பார்த்தா 27 சீன்ஸ் கட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் மேக்ஸிமம் கம்மியாக சீன்ஸ் தான் கட் பண்ண சொல்லுவாங்களா ஒரு படத்துக்கும். இதுவே ரொம்ப அதிகபட்சமான சீன்ஸ் தான். ஒரு படம் எடுக்கிறோம்னா அந்த படம் ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் டியூரேஷன் டைமில் தான் இருக்கும். அதில் 27 சீன்ஸை கட் பண்ண சொல்லியும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் ஓகே பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி 24th அன்னைக்கு திருப்பியும் ரீஅப்ளை பண்ணிட்டாங்க. ரீஅப்ளை பண்ணிவிட்டு அதை திருப்பியும் அவங்க எப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது 24 ஹவர்ஸில் உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போல். 24 ஹவர்ஸ் ரிப்ளை வரல. 29th அன்னைக்கு, டிசம்பர் 29th அன்னைக்கு சிபிஎஃப்சியில் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல். சொல்லிட்டும் அவங்க அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஃபைனலாக 29ஆம் தேதி டிசம்பர் அப்போ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கொடுக்காம 5th ஜனவரி அப்போ என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, ரிட்டர்ன் மெயிலில் இந்த மாதிரி ஜனநாயகன் மூவி மேலே ஒன் கேஸ் இருக்குது, அதனால் நாங்கள் கமிட்டிக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுறோம். 5th ஜன் அப்போ இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் ரிவிஷன் கமிட்டிக்கு இதை ரெஃபர் பண்ணியிருக்கோம், நீங்கள் இதுக்கப்புறம் அங்கே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் ரிவிஷன் கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது, ஜனநாயகன் மூவி மேலே ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸை நீங்கள் பார்த்துட்டு தான் வரணும். இல்லை, நம்ம மூவி பார்த்ததே நாங்கள் பட குழுவினர் தான் பார்த்துருக்கோம், அப்புறம் நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க, சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்காக ஒரு 5 பேர் பார்த்துருக்கீங்க, எப்படி கேஸ் ஆச்சு, இது யாரும் இடைப்பட்ட இல்லை யாரும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நாங்கள் அந்த பார்த்த 5 பேரில் தான் ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு ஷாக் கொடுக்குறாங்க. ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து ஹைகோர்ட் போயிருந்தாங்க. ஹைகோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, 9th அன்னைக்கு ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அன்றைக்கி ஈவினிங்கே ஜட்மெண்ட்டு கேன்சல் பண்ணி ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டாங்க. ஏன் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டேட் அலௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்றதுக்காகலாம் நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு டேட் அலௌன்ஸ் பண்ண வேண்டியது தானே. எதுக்கு முன்னாடி டேட் அலௌன்ஸ் பண்ணீங்க? ஒரு கிரிட்டிக்கலை உண்டாக்குறதுக்கு தான் டேட் அலௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி அதுக்காகலாம் பண்ண முடியாது. ஜேர்ன் அப்போ தான் அடுத்த ஜட்மெண்ட் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நமக்கு படம் ரிலீஸ் பண்ண முடியாது. சரி, பொங்கலுக்காக நம்ம படம் பார்க்கலான்னு பார்த்தா அடுத்த தீபாவளி வரைக்குமே இவங்க இழுத்துருவாங்க போல். இல்லை, ஒரு மூவிக்கு போயிட்டு எதுக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு தெரில. இத்தனை விஷயங்கள் நடந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த மூவி வருதுன்னா அது பெரிய இன்னும் ஹைப் அதிகமாக கிரியேட் தான் பண்ணணும். இன்னும் தளபதி மூவினாலே ஹைப் அதிகமாக தான் இருக்கும். இன்னும் இந்த மாதிரிலாம் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணி மூவி வந்ததுன்னா இன்னும் ஹைப் அதிகமாக தான் ஆகும் எல்லாரையும். இன்னுமே ஜனவரி 9th இந்த மூவி ரிலீஸ் ஆகிடும். நம்ம போயிட்டு பொங்கல் ஏதாவது கிராமத்தில் மக்கள் கூட கொண்டாடலாம்னு சொல்லி விஜய் பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. கடைசியில் மூவியே ரிலீஸ் ஆகலை. இவர் பிளான் வேஸ்ட்டாக போயிடுச்சு. மலேசியாவில் நடந்த ஆடியோ லான்ச் எல்லாம் பார்த்துருப்பீங்க. மலேசியாவில் நடந்த ஆடியோ லான்ச் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது சரி எப்போ படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆவலோட இருந்தாங்க. விஜய் ஃபேன்ஸ் ஆகி எல்லாருமே ஆவலோட தான் இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகலை. இப்போ எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. விஜய் மூவினாலே எல்லாரும் எதிர்பார்ப்பாக இருப்பாங்க. சரி, ஜனநாயகம் வருது, விஜயோட லாஸ்ட் மூவி, சரி எல்லாம் இது ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தாங்க. பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
I am waiting.